அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம்ங்கிற இந்த பாடத்தில் நாம் சர்ஃபு சம்பந்தமான சட்டங்களை முடித்துவிட்டு இடைச்சொற்கள் சம்பந்தமான சட்டங்களை நம்ம பார்த்து வருகிறோம். இந்த தொடரில் வாரத்தில் 2 நாட்கள் மட்டும், தற்காலிகமாக 2 நாட்கள் மாத்திரம் லொகத்து மொழியை அறிந்து கொள்வது, ஒரு சொல்லுடைய அர்த்தங்களை அறிந்து கொள்வது ரொம்ப அவசியம். அந்த அர்த்தங்களை அறிந்து கொள்வதற்காக வேண்டி லொகத்துக்கென்று தனி புக்குகள், நூல்கள் வச்சுருப்பாங்க. அதில் உள்ள சொற்கள் எல்லாம் குர்ஆன் ஹதீஸில் பயன்படுத்தப்படாத சொற்கள் அதிகமாக இருக்கும். அதை விட குர்ஆன் ஹதீஸில் பயன்படுத்தக்கூடிய சொற்களை நம்ம மொழியில் அறிந்து கொண்டோம் என்றால் உங்களுக்கு 2 நன்மையாக போயிடும். மொழிக்கு மொழியாகவும் போயிடும். குர்ஆனை வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம், ஹதீஸை வாசிக்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் உங்களுக்கு தெளிவாகிடும். அதை நோக்கமாக கொண்டு தான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை ஆகிய 2 நாட்கள் குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தையாக எடுத்துக்கொண்டு அதில் உங்களுக்கு தெரிந்த சொற்கள் இருக்கும்ல, அந்த சட்டங்களை சொல்லிவிட்டு ஒவ்வொரு சொல்லுடைய அர்த்தங்களையும் நம்ம சொல்லி வருகிறோம். நேற்றைய தினம், போன வாரம் 48வது வசனத்தில் லா தஜ்ஸி என்றது வரைக்கும் பார்த்துருந்தோம். இப்போ 48 வசனத்தை பாருங்கள். லா தஜ்ஸி நஃப்சுன் அன் நஃப்ஸின், இந்த லா தஜ்ஸிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்ததாக வலா யுக்குபலு, இங்கேருந்து ஆரம்பிக்கணும். வலா யுக்குபலு, யுக்குபல் வலா யுக்குபல் என்ன சொல்லு என்றால் வருங்கால வினையில் அது செயற்பாட்டு வினைன்னு உங்களுக்கே தெரிகிறது. கபில, கபில என்றால் ஏற்றுக்கொண்டான். கபிலவுலேருந்து யக்குபுலு, ஏற்றுக்கொள்வான். அதுக்கு மஜ்ஹூல் எடுத்தோம்னா யுக்குபலு, ஏற்றுக்கொள்ளப்படும். படுவான், அது மனுஷனாக இருந்தால் படுவான்னு சொல்லலாம். மனுஷன் இல்லாத இருந்தால் ஏற்றுக்கொள்ளப்படும். லா என்பது எதிர்காலத்தில் இது எதிர்மறைக்கு சொல்லுவாங்க இல்லையா, லா என் சுரு உதவ மாட்டான், அந்த அர்த்தத்துக்கு உள்ளது. அப்போ ஒலா யுக்குபலு, ஏற்றுக்கொள்ளப்படாது. உலா யுக்குபலுனா ஏற்றுக்கொள்ளப்படாது. மின்ஹா, இந்த ஹா என்பது மின்னு நம்ம இந்த இடைச்சொல்லையும் படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், படிப்போம். மின்னுக்கு அர்த்தம் அதிலிருந்து இதிலிருந்து ஃப்ரம், அந்த அர்த்தத்துக்குரிய சொல்லு. இந்த மின்னுக்கு அப்புறம் ஹா வருது. ஹாங்கிறது என்னது? அது லமீர். இந்த ஹா ஹியேங்கிறோம்ல, தனியாக சொன்னால் ஹியன்னு சொல்லணும். அதை ஒரு சொல்லோடு அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேலையோ ஒரு இசுமையோ ஒரு ஹர்ஃபையோ நம்ம சேர்த்தோம்னு சொன்னால் மின்ஹா, மின் ஹியன்னு வரும்ல, அந்த மின் ஹிய தான் மின்ஹா. அப்போ ஹாங்கிறது அது என்று அர்த்தம். இந்த ஹா எதை குறிக்கும் என்று கேட்டால், இந்த வரிக்கு முதல் வரியில் மேலே வழியில் நஃப்சுன் என்று இருக்கா, லா தஜ்ஸி நஃப்சுன், எந்த ஒரு ஆத்மாவும் காப்பாற்றாது. அந்நஃப்ஸின், எந்த ஆத்மாவையும் காப்பாற்றாதுன்னு சொன்னோம்ல, அந்த நஃப்ஸு என்பதைத்தான் இந்த ஹா குறிக்கிறது. அந்த ஹா என்பது என்னது? மின்ஹா என்றால் மினன் நஃப்ஸி. ஹா என்றால் அது, அதிலிருந்து. அதிலிருந்துன்னா அந்த அது எதை குறிக்கிறது? அதுன்று எப்போ சொல்லுகிறோமோ அப்போலாம் அதுக்கு முன்னாடி அந்த சொல்லு பேசப்பட்டிருக்கும். லமீருக்கு அதான் அர்த்தம். அப்போ மின்ஹா என்றால் மினன் நஃப்ஸி, மின் அன் நஃப்ஸி, நஃப்ஸிலிருந்து. நஃப்ஸுன்னா ஆளுன்ற அர்த்தம். எந்த ஒரு ஆத்மான்னு சொல்வது மனுஷனை தான் குறிக்குது. அப்போ ஒலா யுக்குபலு மின்ஹா, எவரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த எந்த நஃப்ஸிடமிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அது எளிமையாக சொல்வதாக இருந்தால் எவரிடமிருந்தும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இதை சொன்னோன்னு நீங்கள் என்ன செய்யணும்? ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். இப்போ கபிலவுடைய அர்த்தத்தை நீங்கள் நோட் பண்ணி எழுதிக்கிறலாம். 2வது விஷயம் என்னன்னு கேட்டால், மின்ஹா இருக்குல்ல, அந்த ஹா என்பது ஹிய தான் ஹாண்டு வந்திருக்குன்னு சொல்லிடுச்சு. அது போக தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், நஃப்ஸுங்கிற சொல் இருக்குல்ல, அரபு மொழியில் நஃப்ஸு பெண்பால். நஃப்ஸில் தேயெல்லாம் கிடையாது. ஆனாலும் நஃப்ஸுங்கிறது எங்கேயெல்லாம் வருதோ அங்கெல்லாம் அதை என்னவா யூஸ் பண்ணணும்? பெண்பாலாகத்தான் பயன்படுத்தப்படணும். நஃப்ஸு ஆண்பாலாக இருந்தால் மின்ஹூண்டு, இங்கே ஹூண்டு வந்திருக்கும். மின்ஹா என்பது ஹா ஹிய தானே,
அது வராமல் ஹூவ வந்திருக்கும். ஹூவண்டா மின்ஹூ. அப்போ மின்ஹூ என்று வந்திருந்தால் அந்த ஹூ வந்து நஃப்ஸை குறிக்கக்கூடியதாக இருந்தால் அப்போ நஃப்ஸு ஆண்பால் என்று வழங்கி கொள்வோம். இப்போ நஃப்ஸை அல்லாஹ் பயன்படுத்தி விட்டு மின்ஹா என்று சொல்கிறாங்க. அல்லாஹ் மட்டும் இல்லை, அந்த மொழியில் அப்படி உள்ளது தான். அல்லாவும் பயன்படுத்துகிறான், ரசூல்லா பயன்படுத்துகிறாங்க, அந்த மக்கள் பயன்படுத்துகிறாங்க, கவிஞர்கள் பயன்படுத்துகிறாங்க, அந்த மொழியில் அனைவருமே பயன்படுத்துகிறார்கள். அப்போ மின்ஹா எந்த நஃப்ஸிடம் இருந்தும் எவரிடமிருந்தும் ஏற்கப்படாது என்பதிலிருந்து ஒரு இல்மு என்ன எடுத்துக்கிட்டோம், நஃப்ஸு என்பது பெண்பால் என்று எடுத்துக்கொள்கிறோம். சரியா? பெண்பாலாக மனசில் மெயினில் ஏற்றிக்கிறணும். நஃப்ஸுன்னு எங்கெல்லாம் வருதோ அதை வந்து நஃப்ஸுல் முத்துமயின்னான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. யா ஐயத்துகன் நஃப்ஸுல் முத்துமயின்னத்து, முத்துமயின்னத்து என்று அந்த பெண்பால் வந்திருக்குது என்று முத்துமயின்னு என்று வராமல் முத்துமயின்னத்து என்று ஏன் வருது? நஃப்ஸ் அம்மாரத்துன், நஃப்ஸு லவ்வாமத்துன், லவ்வாமுன்னு சொல்ல மாட்டேங்கிறோம். ஏன் அப்படி சொல்ல மாட்டேங்கிறோம்னு கேட்டால் நஃப்ஸுக்கு சிவத்தாக வரக்கூடிய சொல்லு வந்து பெண்பாலாக தான் இருக்கணும். காரணம் நஃப்ஸு பெண்பால். இது ஒரு விஷயத்தை நம்ம அறிந்து கொள்கிறோம். இப்போ அர்த்தத்துக்கு மறுபடியும் போகிறோம். வலா யுகுபலு ஏற்கப்படாது, மின்ஹா எவரிடமிருந்தும் ஏற்கப்படாது, ஷஃபாஅத்துன். ஷஃபாஅத் என்றால் ஷஃபா என்கிற சொல்லிலிருந்து பிறந்தது ஷஃபாஅத்துன். ஷஃபா என்கிற சொல்லுக்கு வந்து மஸ்தர் வந்து ஷஃபாஅத்துன். ஷஃபா எந்த 3 எழுத்துக்கு மஸ்தர் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். 33 வகையில் வரும்னு சொல்லியிருக்கிறோம். ஃபஅலுன் ஃபிஅலுன் ஃபுஉலுன் ஃபஅலத்துன் ஃபிஅலத்துன் ஃபுஉலத்துன் ஃபஆலுன் ஃபிஆலுன் ஃபுஆலுன் ஃபஆலத்துன், அது ஷஃபாஅத்துன். அது 33 வகையில் 3 எழுத்து சொல்லுடைய மஸ்தர் வந்து 33ல் ஏதாவது ஒன்று வரும். இப்போ ஷஃபாத்து மைனில் ஏற்றிக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஷஃபா என்பதற்கு மஸ்தர் ஷஃபாத்து. ஷஃபான்னா பரிந்துரை செய்தான். இந்த 33 மஸ்தர் உங்களுக்கு பிடிஎஃப்பில் அனுப்பியிருக்கோம் அந்த சர்ஃபு பாடத்தில். சரியா? அப்போ ஷஃபாத் என்றால் பரிந்துரை, பரிந்துரைத்தல், ரெக்கமெண்ட் பண்ணுது, சிபாரிசு பண்ணுறது. அப்போ ஒலா யுகுபல் மின்ஹா எவரிடமிருந்தும் ஏற்கப்படாது, ஷஃபாஅத்துன் பரிந்துரை மறுமை நாளில் ஆகிரத்தில் வந்து இவர் கொஞ்சம் பார்த்து விட்டுருங்க, எனக்காக விட்டுருங்கன்னு யாராவது பேச முடியுமான்னா பேச முடியாது, ஏற்கப்படாது. அப்படி ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள்னு வந்துடுது. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்கள் விளங்கி கொள்ளணும். ஏன், என்ன விஷயம் என்று கேட்டால், ஷஃபா எந்த சொல்லில் வந்து தே இருக்குதோ அது எல்லாம் பெண்பால். தே இல்லாத சொற்களாக இருந்தால் அதுலேயும் பெண்பால் ஆண்பால் கலந்துருக்கும். தேவுள்ள சொல்லு எல்லாம் பெண்பால் தான். அப்போ தேவை இல்லாத 1-2 இந்த பெயராக தல்ஹா அந்த மாதிரி உள்ள விதிகளுக்கு பெயராக உள்ளது இருக்குது. மற்றபடி வந்து எல்லா இடங்கள்லாம் என்னவா செய்யணும்னு கேட்டால் அதை பெண்பாலை தான் யூஸ் பண்ணணும். அப்போ லா யுக்குபோலு ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறது என்ன பால்? அது ஆண்பாலா பெண்பாலா? பெண்பால். பெண்பாலாக இருந்து ஆண்பால். பெண்பால்னால் எப்படி சொல்லுவோம்? லா துக்குபலுன்னு சொல்லியிருப்போம். லா யுக்குபலு, லா யுக்குபலானி, லா யுக்குபலுன, லா துக்குபலு. அப்போ லா துக்குபலு என்று போட்டால் பெண்பால்னு அர்த்தம். லா யுக்குபலு என்று போட்டால் ஆண்பால்னு அர்த்தம். அப்போ லா யுக்குபலு ஏற்றுக்கொள்ளப்படாது. எது ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு பேசுகிறோம்? ஷஃபாத்து ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு பேசுகிறோம். ஷஃபாத் என்னவா இருக்குது? பெண்பாலாக இருக்குது. பெண்பாலாக இருந்தால் யுக்குபலுன்னு வரலாமான்னா வரக்கூடாது சட்டப்படி. லா துக்குபலு மின்ஹா ஷஃபாத்துன்னு தான் வரணும். ஷஃபாத் என்பது பெண்பாலாக இருக்கிறதுனால பெண்பாலை குறிக்கக்கூடிய வினை சொல்லு பெண்பாலாக இருக்கணும். பெண்பாலை பற்றி பேசக்கூடிய வினை சொல்லாக இருந்தால் என்ன வரணுது? அந்த வினை சொல்லும் பெண்பாலாக இருக்கணும். அப்போ லா யுக்குபலு மின்ஹா ஷஃபாத்துன்னு சொல்லும் பொழுது ஷஃபாத்துங்கிறது பெண்பாலாக இருக்குது. அதை குறிக்கக்கூடிய வினை சொல்லு வந்து யுக்குபலு என்று ஆண்பாலாக இருக்கிறது. சட்டப்படி யுக்குபலு வரக்கூடாது, துக்குபலு வரணும். அதுக்கு உதாரணம் காட்டுவதாக இருந்தால் உங்களுக்கு இந்த ஷஃபாத்துன்னு வந்திருக்கக்கூடிய சில செய்தி உதாரணத்தை எடுத்து காட்டுவோம். இந்த பாருங்கள், 2வது அத்தியாயத்தில் 123 இதை விளங்குறதுக்காக ஒரு எடுத்துக்காட்டு. லா தன்ஃபவுஹா ஷஃபாத்துன் எப்படி வருது பாருங்கள். தன்ஃபவுண்டு வருதா? என்ஃபவுண்டு வரல. லா தன்ஃபவுஹா ஷஃபாத்துன், அதற்கு ஷஃபாத்து பயன் தராது. ஷஃபாத் என்ன செய்யாது? லா தன்பு பயன் தராது. இங்கே லா என்ஃபவுண்டாக வந்திருக்குது, தன் கரெக்டாக வந்திருக்கு. ஷஃபாத்து பெண்பால், வினை சொல்லும் பெண்பால். இது 2 123. இன்னொரு இதை பாருங்கள்,
இது ஒத்தனை நம்பர் 20-109. இதில் என்ன வருதுன்னா யௌமஇதின் அன்றைய தினத்தில் லா தன்ஃபவு ஷஃபாத்து, ஷஃபாத்து பயன் அளிக்காது. லா தன்ஃபவுங்கிற என்ன பால் அது? பெண்பால். லா என்ஃபவு லா என்ஃபானி லா என்ஃபவுனா லா தன்ஃபவு. இப்போ பெண்பாலாக வந்திருக்குது. ஷஃபாத் என்னவா இருக்குது? பெண்பாலாக இருக்குது. பெண்பாலுக்கு பெண்பால். பெண்பாலை குறிக்கும் சொல்லை பெண்பாலை குறிப்பதற்கு பயன்படுத்தும் வினை சொல் பெண்பாலாக இருக்கணும். அப்போ வந்து ஷஃபாத் என்பது பெண்பால் இதில் வழங்கி போச்சா? லா தன்ஃபவு ஷஃபாத்து என்று பெண்பாலாக தான் வருது. அதே நிறைய வருது. உங்களுக்கு சாம்பிளுக்காக எடுத்து காட்டுறோம். இது எத்தனை? 34-23 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒலா தன்ஃபவு ஷஃபாத்து என்று வருது. ஒலா தன்ஃபவு ஷஃபாத், ஷஃபாத்து பயன் தராது. தன்ஃபவுங்கிறது என்னது? பெண்பால். என்பவுண்டு வரல. அப்படி இருக்கும் பொழுது இங்கே என்ன வருது? நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிற வசனத்தில் என்ன வருது? லா யுக்குபலுன்னு வருது, துக்குபலு வராமல். இந்த ஷஃபாத்துங்கிற இதே சொல்லு நான் ஒரு 3 எடுத்துக்காட்டு, நிறைய இருக்க எடுத்துக்காட்டு ஒரு 3 எடுத்துக்காட்டியிருக்கேன் உதாரணத்துக்கு. அந்த 3 எடுத்துக்காட்டுகள்லாம் எப்படி வந்திருக்குன்னு கேட்டால் தன்ஃபவு என்ஃபவு என்று வராமல் தன்ஃபவு என்று வந்திருக்கிறது. அது உங்களுக்கு என்னத்தை காட்டுகிறது? ஷஃபாத்து பெண்பால் என்று காட்டுகிறது. அப்போ ஷஃபாத்து பெண்பால் என்று காட்டினால் இந்த இடத்துல யுக்குபலுன்னு போட்டு ஆண்பாலாக வந்திருக்கேன் ஏன் என்று கேட்டால் ஆண்பாலாக வரக்கூடாது, பெண்பாலாக தான் துக்குபால் தான் வரணும். ஆனால் இந்த சட்டத்துக்கு ஒரு எக்ஸப்ஷன், ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. என்ன விதிவிலக்கு என்று கேட்டால் ஒரு சொல்லை பற்றி பேசுகிறோம்ல, அதுக்கும் அந்த வினை சொல்லுக்கும் நடுவில் வேறு ஒரு சொல்லு வந்து பிரித்து விட்டது என்று சொன்னால் அப்போ இந்த பெண்பாலுக்கு பெண்பாலுங்கிற சட்டம் கிடையாது. இந்த மின்ஹா மட்டும் வரலன்னு வைங்க. இப்போ லா யுக்குபோலு மின்ஹா ஷஃபாத்துன்னு வருதுல, இந்த லா யுக்குபோலு என்ற சொல்லுக்கும் ஷஃபாத் என்ற சொல்லுக்கும் நடுவில் எது நுழைஞ்சிக்கிருச்சு? இந்த மின்ஹான்றது நுழைஞ்சிருக்கு. மின்ஹான்னு நுழைஞ்சிருச்சின்னு சொன்னால் அப்போ மின்ஹாங்கிறது வந்து இடைப்பட்ட காரணத்தினால இப்போ அந்த பெண்பாலுக்கு பெண்பாலுங்கிற சட்டம் வராது. ஆண்பாலையும் யூஸ் பண்ணிக்கலாம், பெண்பாலையும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆண்பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். லா யுக்குபலு மின்ஹா ஷஃபாத்துன். இந்த மின்ஹா இல்லாட்டி லா துக்குபலு ஷஃபாத்துன் தான். இந்த மின்ஹான்னு ஒரு வார்த்தை பிரிக்காமல் இருந்துச்சுன்னு வைங்க, அப்போ அதுக்கு என்னென்னு தான் வாசி ஆகணும்? மின்ஹாங்கிற வார்த்தையை கட் பண்ணிட்டீங்கன்னா லா யுக்குபலு ஷஃபாத்துன்னு சொல்லக்கூடாது, லா துக்குபலு ஷஃபாத்துன் என்று சொல்லணும். அப்போ இது வரைக்கும் என்ன வழங்கியிருக்கிறோம்? கபில என்பதனுடைய அர்த்தத்தை வழங்கியிருக்கிறோம். ஷஃபா என்ற சொல்லுடைய அர்த்தத்தை வழங்கிட்டோம். ஷஃபானா ரெக்கமெண்ட் பரிந்துரை சிபாரிசு பண்ணினான் வழங்கிட்டோம். அதுக்கு அடுத்தது வலா யூஹது, வலா யூஹது இது என்ன சொல்லு என்று பார்த்தீங்கன்னா அகத. அகதன்னா எடுத்தான், பிடித்தான். ஒரு பொருளை கையை பிடிக்கிறதுக்கு அகதன்னு சொல்லுவாங்க. கீழே கிடக்கிற ஒரு பொருளை இப்படி எடுக்கிறதுக்கும் அகதன்னு சொல்லுவாங்க. அதாவது பிடித்தான், எடுத்தான், எல்லாத்துக்கும் என்ன வார்த்தை? அகத. அப்போ அகத என்பதனுடைய வருங்காலம் என்ன? யஹுது. அகத என்பதற்கு வருங்காலம் யஹுது, பிடிப்பான். அதை வந்து செயற்பாட்டு வினை ஆக்குனா யூஹது யுன்சரு யுஃஅலு. அப்போ லா யூஹதுன்னா எதிர்மறை. ஒலா யூஹது எடுக்கப்படாது. பிடிக்கப்படாதுங்கிறது பொருந்தாது, எடுக்கப்படாது தான் பொருந்தும். ஏன்னா அந்த பிந்தி வர்ற சொல்லுனால ஒலா யூஹது எடுக்கப்படாது. மின்ஹா, அந்த ஹா எதை குறிக்குது? நஃப்ஸை தான் குறிக்குது. அப்போ ஒலா யூஹது மின்ஹா எவரிடம் இருந்தும், அந்த ஹாங்கிறது எந்த நஃப்ஸுன்னு வந்துச்சுல அதை குறிக்குது. எந்த நஃப்ஸுண்டா எந்த மனுஷனுங்கிற அர்த்தம் தானே. ஒலா யூஹது மின்ஹா எவரிடம் இருந்தும் எடுக்கப்படாது. அதுலுன், அதில் எடுக்கப்படாது. லா யூஹது அகதவுடைய அர்த்தத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். இப்போ நோட்டு போட்டு எழுதிட்டு வரணும். நீங்களாக டெவலப் பண்ணிக்கிறணும். அகத எடுத்தான், பிடித்தான் என்று போட்டு வச்சுக்கிறங்க. இந்த இடத்துல வந்து பிடிக்கிறதுக்கு பதிலாக எடுக்கிறது. ஒலா யூஹது எடுக்கப்படாது. மின்ஹா எவரிடமிருந்தும், எந்த நஃப்ஸிடமிருந்தும். இந்த ஹா வந்து நஃப்ஸை குறிக்குது. எவரிடமிருந்தும் எடுக்கப்படாது. அதுலுன், இந்த அதுலுங்கிற வார்த்தை இருக்குல்ல, இது வந்து பல அர்த்தத்தில் உள்ள ஒரு சொல்லு. அதுலு என்றால் நீதி,
அதில் என்னது நீதி. ஒரு விஷயத்தை நீதியாக தீர்ப்பளிக்கிறோம்ல, 2 பேர் ஒரு வழக்கை கொண்டு வர்றாங்க, யார் பக்கம் ஹக்கு இருக்குதோ அவனுக்கு தீர்ப்பளித்து அதுக்கு பேர் என்னது அதில். அதில் வந்து நீ நேர்மையாக நடக்கிற நீதியாக நடக்கிற ஒரு அரசன் அரசுக்கு கீழே நிழல் பெறுவான் அப்படின்னு சொல்லும் பொழுது இமாமுன் ஆதிலுன், ஆதிலான ஒரு இமாமு. ஆதில் என்றால் நீதியான. அப்போ அதலை என்கிற வார்த்தைக்கு அர்த்தம் நீதி செலுத்தினான். அந்த அர்த்தம் இங்கே பொருந்தாது, நிறைய அர்த்தம் உள்ளதுனால அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறக்கா சொல்கிறேன். அப்போ அதலைங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் நீதி செலுத்தினான். அதுலுன் நீதி, ஆதிலுன் நீதி செலுத்தக்கூடியவன். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி, அல்லாஹ் வந்து நீதியை கட்டளை இடுகிறான். அல்லாஹ் உங்களுக்கு என்ன செய்கிறான்? நீதியை கட்டளை. பில் அத்லின்னா நீதியை தான் அர்த்தம். அப்போ அதலைங்கிற வார்த்தைக்கு ஃபஸ்ட் அர்த்தம் என்ன? நீதி செலுத்தினான். இந்த வசனத்தில் உள்ள அர்த்தம் இல்லை, இந்த சொல்லுக்கு பல அர்த்தத்தில் அது ஒரு அர்த்தம். அதே மாதிரி வந்து அதலைங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. அதலைன்னு சொன்னால் ஒன்றில் இருந்து வேறு பக்கம் ட்ராக் மாறுவது. இப்போ வந்து வண்டியில் போயிட்டுருக்குறீங்க, பஸ்ஸில் காரில் போடுறீங்க, 4 வே லைனு 4 வே இப்போ கொடுத்துருப்பான். அப்போ என்ன செய்வோம்? ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடு போகும்போது இந்த இதில் போவோம், அப்புறம் ஸ்பீடை கொஞ்சம் கூட்டும்போது அதுக்கு மாறுவோம், அதை விட ஸ்பீடை கூட்டினா அடுத்து மாறிக்கிடுவோம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் ஒன்றை ட்ராக் மாறிக்கிறது. அதலைன்னு சொன்னால் ஒன்றிலிருந்து வேறு ஒரு பக்கம் என்ன செய்கிறது? டேக் டைவர்ஷன் போட்டிருப்பான்ல, இந்த பாலம் வேலை நடக்கிறது, மாற்றுப்பாதையில் செல்லவும்னு போட்டிருப்பான்ல. அப்போ மாற்றுப்பாதைக்கு செல்கிறீங்கன்னா அதல் தூ, நான் திரும்பினேன், அந்த பாதையிலிருந்து இந்த பாதைக்கு திரும்பினேன் அப்படின்னு சொல்கிற அந்த அதலைங்கிற வார்த்தைக்கு வந்து திரும்புகிற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது அப்படி திரும்பிக்கிறது அழகுதா. வேற ஒரு பக்கமாக ஒரு மாறிக்கொள்வது, திரும்புறது, மாறிக்கொள்வது. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் வரும்னா அதலைன்னா நீதி செலுத்தினான். அதலை என்றால் பாதை மாறினான், திரும்பினான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறது வந்து வருது. அப்போ அதலுக்கு அந்த ஒரு அர்த்தம் இருக்குது, 2 அர்த்தமாச்சா. அதே அதலுக்கு வந்து ஒரு பொருளுக்கு இன்னொன்றை ஈக்குவல் ஆக்குறதுன்னு அர்த்தம், சமமாக்குதல். அதலைன்னா என்ன அர்த்தம்? சமமாக ஆக்குறது. அதாவது இதுக்கு இது சமம், இதுக்கு இதை சமமாக்கினான் அப்படின்னு சொன்னால் அதல் துஹாதா பிஹாதா, இதை இதுக்கு நான் சமமாக ஆக்கி கொண்டேன், இதை இதுக்கு சமமாக்கி விட்டேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தால் அதலைன்னு சொல்லுவாங்க. அப்போ அல்லாஹ் கூட இந்த ஷிர்க்கை பற்றி சொல்லும்போது பி ரப்பிஹிம் யாதிலூன், அல்லாஹுக்கு சமமாக்குறார்கள், நீதி செலுத்துகிற அர்த்தம் செய்யக்கூடாது. அங்கே போய் யாதிலூன் அதில் தான் வந்திருக்குது. அந்த அதலுக்கு என்ன அர்த்தம்னா சமமாக்குறது. அல்லாஹுக்கு போய் கருதெல்லாம் சமமாக்குறாங்க, கல் மண் மரமட்டையெல்லாம் சமமாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அல்லாஹ் என்னத்தை எடுத்தான்னு கேட்டால் பி ரப்பிஹிம் யாதிலூன், அதில் உழந்து வந்த சொல்லு. ரப்புக்கு ஈக்குவல் ஆக்குகிறார்கள். ஈக்குவலாக ஷிர்க்கு இருக்குல்ல, ஷிர்க்குக்கும் அதில் தான், நீதிக்கும் அதில் தான், ஷிர்க்குக்கு அதில் தான். அப்போ ஒன்றுக்கு சமமாக இன்னொன்றை ஆக்குறதுங்கிற அர்த்தமும் எதுக்கு இருக்குது? இந்த அதலைங்கிற சொல்லுக்கு இருக்கிறது. அது போக வந்து ஒரு 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 நீங்கள் ஒரு ஆளுக்கு இழப்பை ஏற்படுத்துறீங்க, ஒருத்தருக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்துறீங்க, ஒருத்தனோட ஆட்டை அடித்து சாவடிச்சு விட்டீங்க. அப்போ அவன் என்ன செய்வான்? ஆட்டை கொடுறா இல்லாட்டி காசை கொடுறான்னு கேட்பான். அப்போ ஒன்று என்ன செய்யணும்? வேறு ஒரு ஆடை வாங்கி கொடுக்கணும். அந்த வேறு ஒரு ஆடு கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு பேர் அதில். அந்த ஆட்டுக்கு பேர் அந்த ஒரு 5000 ரூபா வச்சுக்க வேலையன்னு சொல்லி அது அதில் என்றால் இழப்பீடு. அதில் என்றால் என்னது? இழப்பீடு. ஒன்றுக்கு ஒரு டேமேஜை நம்ம ஏற்படுத்தி இருக்கும் பொழுது அதுக்காக வேண்டி கொடுக்கக்கூடிய பரிகாரம், பிராயச்சித்தம், இழப்பீடு, ஈடுன்னு வச்சுக்கலாம். இழப்பு ஈடாக கொடுக்குறது தானே. ஈடுனாலும் சம்மந்தான அர்த்தம். அப்போ ஈடுங்கிற அர்த்தமும் அந்த வார்த்தைக்கு இருக்கிறது. இந்த வசனத்தில் அதுதான் அர்த்தம். அதலுக்கு வந்து இதுவரை 4 அர்த்தம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு அர்த்தம் நீதி, ஒரு அர்த்தம் பாதையிலிருந்து ஒரு பாதைக்கு மாறுவது, ஒரு அர்த்தம் வந்து ஒன்றுக்கு மற்றொன்றை சமமாக ஆக்குவது, இன்னொன்று என்னென்னா ஈடு வழங்குவது. அதலைன்னா ஈடு வழங்கினான், இழப்புக்கு நஷ்ட ஈடு வழங்கினான், நஷ்ட ஈடு, இழப்பீடு, வெறும் ஈடு வழங்குதான், அதுதான் அதிலுங்கிறது. இங்கே அதுதான் அர்த்தம். ஒலா யூஹது
எடுக்கப்படாது. இந்த வசனத்துக்கு வந்துடுங்க. இப்போ ஒலா யூஹதுனா எடுக்கப்படாது, மின்ஹா எவரிடமிருந்தும் எடுக்கப்படாது, அதுலுன் இழப்பீடு எடுக்கப்படாது. மறுமையில் போய் நிற்கிறோம். நின்றவுடனே நீ வந்து ஒரு மாதம் தொழுவலை, அதுக்கு பதிலாக 1,00,000 ரூபாய் கொடுன்னு கேட்பானா? ஈடு உண்டு அதுக்கெல்லாம். என்னத்தை அல்லாஹ் செய்ய சொன்னானோ அதை இங்கே செஞ்சுருக்கணுமே தவிர ஆகிரத்தை பற்றி தான் அந்த வசனம் பேசுது. ஆகிரத்தில் எவனும் சிபாரிசும் கிடையாது. வலா யூஹது மின்ஹா அதுலுன் எவரிடமிருந்தும் அதில் ஏற்கப்படாது. அதில் என்றால் இழப்பீடு, நஷ்ட ஈடு ஏற்கப்படாது. அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் உள்ளதுக்கு வந்து ஒழுங்காக செஞ்சுட்டு போங்க, இதை வச்சு அப்படி தப்பிச்சுக்கிடலாம், அதை கட்டி இப்படி செஞ்சுக்கிடலாங்கிறலாம் கிடையாது. சரி, இப்போ 2 விஷயம். அகதவுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம், அதளவுக்கு 4 அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டோம். சரியா? இந்த இடத்துல கடைசியாக சொன்ன அர்த்தம் தான் ஈடு வழங்குதல், ஈடு இழப்பீடு. மேலும் ஒலாகும் யுன்சரூன், ஒலாகும் யுன்சரூன். இதில் வந்து யுன்சரூன் என்றால் என்ன? உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லுதான். நசர அதனுடைய வருங்காலம் யன்சுரு உதவி செய்வான், அதுக்கு மஜ்ஹூலு யுன்சரு உதவி செய்யப்படுவான், அதுக்கு ஆண்பால் பன்மை யுன்சரு யுன்சரானி யுன்சரூன உதவி செய்யப்படுவார்கள். அப்போ யுன்சரூனுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா உதவி செய்யப்படுவார்கள். அதை வந்து படமாட்டார்கள்னு சொன்னால் என்ன செய்யணும்? லான்னு சேர்த்துக்கிறணும். லா யுன்சரூன் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாலே போதும். ஆனாலும் என்ன செய்வாங்கன்னா, அந்த ஒரு உள்ள இன்சூரனில் இருக்குல்ல, அந்த ஹும்மை வந்து வெளியே கொண்டு வந்தும் சொல்லிடுவாங்க. வலாஹும் யுன்சரூன் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள். இது அந்த மொழியில் உள்ள ஒரு ஸ்டைலில் உள்ளது. இது இந்த இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரே அர்த்தம் தான். ஒலா யூஹது மின்ஹா அதுலுன் இழப்பீடு ஏற்கப்பட மாட்டாது, ஒலா யுன்சரூன் உதவி செய்யப்பட மாட்டார்கள். ஒலா யுன்சரூன் என்று சொன்னால் இந்த அவர்கள்ங்கிறது அது உள்ளக்கே இருக்குது. யுன்சருல ஹுவ இருக்கிறது, யுன்சரானியில் ஹுமா இருக்கிறது, யுன்சரூனோட இருக்கிறது. அப்போ யுன்சரூனுக்குள்ளே இருக்கிறதுனால அந்த வலா யுன்சரூன் என்று சொன்னாலேயே போதும். ஆனால் என்பது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், இந்த அந்த இடத்துல அந்த அர்த்தத்துக்கு அவசியம் இல்லாமல் இருந்தால் கூட என்ன செய்வாங்கன்னா, அந்த கவிதைகள் இயற்றும் பொழுது அந்த ராகம் கிடைக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அந்த ஒரு போட்டால் மெட்டுக்கு சரியாக வரும் என்றால் அந்த சேர்த்துக்கிடுவாங்க. அப்போ குரான் என்பது அதனுடைய ஓதுதலுக்காக வேண்டியும் அது வந்து அற்புதமாக இருக்கிறதுனால அந்த சேர்ந்தா தான் ஒரு அந்த வசனம் இப்போ ஓதுவதற்கு அழகாக இருக்கும். அது கவிதையில் வந்து சேர்த்துக்கொள்கிற வழக்கம் இருக்கிறதுனால குரானில் இப்படி என்ன செய்யப்படுது, சேர்க்கப்படுது. இது வந்து இந்த வந்து அதுக்கு ஒரு பெரிய மீனிங்லாம் கிடையாது. ஒலாகும் யுன்சரூன் அவர்கள் உதவி செய்யப்பட மாட்டார்கள், ஒலா யுன்சரூன் உதவி செய்யப்பட மாட்டார்கள். அந்த லமீர் உள்ளே இருக்கிற லமீரை வெளியே கொண்டு வர்றது, உள்ளே இருக்கிற கமீரை என்ன செய்வாங்க, வெளியேயும் கொண்டு வருவது. இது பெரும்பாலும் வந்து எதிர்மறையில் கொண்டு வருவாங்க. அதாவது யுல்ரபு அடிக்கப்படுவான் இருக்குல்ல, அந்த அடிக்கப்படுவான்ல லா ஹுவ யுல்ரபு அவன் அடிக்கப்பட மாட்டான் அப்படின்னு இந்த ஹுவை கொண்டு வந்தும் சொல்லலாம், லா யுல்ரபு என்று மொட்டையாகவும் சொல்லலாம். ரெண்டுக்குமே அர்த்தம் என்னது, ஒன்று தான். இப்போ யுன்சருக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரிஞ்சது தானே, புதுசு ஒன்றும் கிடையாது. நசரவுக்கு அர்த்தம் தெரிஞ்சால் யுன்சர் லோகத்தில் அதை குறிச்சிக்கிறங்க. அடுத்ததாக இது நஜ்ஜை நாக்கும், இது 49 வசனத்தில் உள்ளது. பக்கராவை தான் வரிசையாக பார்த்துட்டு வர்றோம். இது நஜ்ஜை நாக்கும். அப்போ இது என்கிறது ஒரு வார்த்தை, இது என்பது ஒரு வார்த்தை, நஜ்ஜைனாங்கிறது ஒரு வார்த்தை, கும்ங்கிறது ஒரு வார்த்தை. அப்படி வச்சுக்கிறீங்களேன். இது நஜ்ஜைனா கும். இதில் வந்து நஜ்ஜைனா என்பது உங்களுக்கு வந்து தெரிஞ்ச சொல்லு, இதே சொல்லு முன்னாடி வந்து விட்டது. நஜ்ஜன என்ன, நஜைய என்பதில் தான் இது வந்திருக்க முடியும். நீங்களே ஐடியா பண்ணால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது நஜைய தான். இது நஜைய என்ன நஜாத்துங்கிறாங்கல்ல, அதில் உள்ளது தான். நஜையன்னா வெற்றி பெற்றான். அதை நஜைய என்பது என்ன செய்வாங்கன்னு கேட்டால், வெற்றி பெறனா அவனாக வெற்றி பெறது இருக்குல்ல, அதை வெற்றி பெற வைக்கிறது, ஒருத்தனை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லும் பொழுது நஜ்ஜையன்னு ஆக்குவாங்க. நஜ்ஜைய என்று இருப்பதை ஃபஅலன்னு மாற்றி நஜ்ஜைய, நஜ்ஜைய என்றால் வெற்றி பெற வைத்தான், அதை காப்பாற்றினான்.
நஜ்ஜனா என்னது காப்பாற்றினான். இந்த நஜ்ஜை என்று வச்சாலும் அஞ்சை என்று வச்சாலும் ஒரே அர்த்தம் தான். நஜையை என்பதை அஃபாலன்று மாற்றி அஞ்சை என்று மாற்றினாலும் காப்பாற்றினான்னு அர்த்தம், நஜ்ஜை என்று மாற்றினாலும் காப்பாற்றினான்னு அர்த்தம். இது அஞ்சைனாக்கு முன்னாடி வந்துருச்சு, இது நஜ்ஜைனாங்க இப்போ வருது, ரெண்டு ஒரே அர்த்தம் தான். அப்போ இது நஜ்ஜைனா நஜ்ஜா காப்பாற்றினான், நஜ்ஜைனா நாம் காப்பாற்றினோம். இது என்னது சென்ற கால வினையில் தன்னிலை பன்மை. நஜ்ஜாண்டா காப்பாற்றினான், நஜ்ஜா நஜ்ஜயா நஜ்ஜவ் நஜ்ஜத்து நஜ்ஜதா நஜ்ஜைன நஜ்ஜைத்து, இப்படி நஜ்ஜைனா நாம் காப்பாற்றினோம். நஜ்ஜைனாக்கும் உங்களை நாம் காப்பாற்றினோம். நஜ்ஜைனான்னா வெறுமனே காப்பாற்றினோம், அந்த கும்மை சேர்த்துட்டோம்னா அது மஃபூலு, உங்களை காப்பாற்றினோம். அதில் இது என்கிற வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கு. இது நஜ்ஜைனாக்கும்டு. இதுங்கிற வார்த்தைக்கு ரெண்டு பயன்பாடு இருக்குது, ரெண்டு விதமாக அர்த்தம் செய்யணும். எல்லா இடத்துலையும் இது என்பதற்கு ஒரே அர்த்தம் செய்யக்கூடாது. சில இடங்களில் ஒரு அர்த்தம் செய்யணும், வேறு சில இடங்களில் இன்னொரு அர்த்தம் செய்யணும். ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டால், இது என்றால் ஒரு வினைச்சொல்லோடு சேர்க்குறீங்கல்ல, சேர்க்கும் பொழுது அந்த வினைச்சொல்லோடு சேர்த்து நேரம்ங்கிற அர்த்தத்தை தந்துடும். போது பொழுது. இப்போ இது நசரன்னா உதவி செய்தான், இது நசர அவன் உதவி செய்த போது. இந்த போதுங்கிற அர்த்தம் எதில் கிடைக்குது? இது என்பதில் கிடைக்கிறது. இது கால அவன் சொன்ன போது, இது அரப அவன் அடித்த போது. இதே மாதிரி எந்த வினைத்துணும் வச்சுக்கிறோங்க, வழங்குதா? ஃபத்தஹ இது ஃபத்தஹ திறந்த பொழுது, கத்தல இது கத்தல கொன்ற போது. அப்போ இது என்ற வார்த்தை ஒரு வினை சொல்ல சேரும்னு சொன்னால், அந்த வினை சொல்லையும் இதையும் சேர்த்து எப்படி அர்த்தம் செய்யணும்? பொழுது போது என்று அர்த்தம் செய்யணும். இது ஒரு அர்த்தம். இந்த அர்த்தம் எப்போ செய்யணும்னு கேட்டால், இப்போ உதாரணமாக ஒருத்தனை நீங்கள் அடிக்கிறீங்க, அதை பற்றி பேசுகிறோம். அடித்த போதுன்னு சொல்லி நிப்பாட்டிக்கிறோமா? அடித்த போது நீ என்ன செஞ்ச அதையும் சொல்லணும்ல. எந்த இடத்துலனா நீங்கள் போதுன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துல ரெண்டு வாக்கியம் வரணும். என்ன வரணும்? நீ அடித்த போது நான் அடித்தேன், அப்படி வரணும்ல. நீ அடித்த போதுன்னு நிப்பாட்டிக்கலன்னா வாக்கியம் முழுமை பெறாது. லரப்தாண்டு மட்டும் சொன்னால் வாக்கியம் முழுமை பெற்றுரும். நீ அடித்தாய், இது லரப்த நீ அடித்த போது முழுமை பெறதை வச்சு முழுமை இல்லாமல் ஆக்கி விட்டோம். லரப்தாண்டு மட்டும் சொன்னால் நீ அடித்தாய், இது லரப்தாண்டு சொன்னால் நீ அடித்த போது. போதுண்டா வாக்கியம் முடிஞ்சிருச்சா? இன்னொன்று தேவை இருக்குது. நீ அடித்த போது நானும் அடித்தேன். அப்போ இது என்ற வார்த்தைக்கு பின்னாடி இரு வாக்கியங்கள் வரணும். எது வரணும்? நீ செய்த போது அவன் அப்படி செய்தான், நீ இது செய்த போது மழை பெய்தது, ஏதோ நடக்கும்போது இன்னொன்று நடந்திருக்கும்ல, அப்படி சொல்லி அப்படி வரணும். நீ என்னை அடித்த போது என்ன செஞ்சு எனக்கு வலித்ததுன்னு கூட சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று வரணும்ல. அப்போ அந்த இரு வாக்கியங்கள் வர்ற இடத்துல தான் இந்த போதுன்ற அர்த்தம் செய்யணும். சில இடங்களில் அப்படி வராது. இது நஞ்சை நான் காப்பாற்றிய போதுன்னு இருக்கும், அதுக்கப்புறம் ஒன்றுமே வராது. அப்போ காப்பாற்றிய போதுன்னா அது வாக்கியம் முடியாத, இரு வாக்கியம் வரலையே. அப்படி இருந்தால் அந்த இது என்பதற்கு அர்த்தம் வேறையாக போயிடும். எப்படி வேறையாக போயிடும்? இது என்பதற்கு நினைத்து பாருங்கள், இதுங்கிற ஒரு வார்த்தைக்கு எண்ணி பாருங்கள் என்ற அர்த்தம் இருக்கிறது. எண்ணி பாருங்கள், சிந்தித்து பாருங்கள், நினைத்து பாருங்கள் அப்படிங்கிற அர்த்தம் வருது. இந்த அர்த்தம் எப்போ செய்யணும்? அதுக்கு பிறகு ஒரு வாக்கியம் ஒரு வினை சொல் வந்தால் எண்ணி பாருங்கள்னு செஞ்சிடணும். இது என்பதற்கு பிறகு ரெண்டு வாக்கியம் வந்தால், நீ அடித்த போது நானும் அடித்தேன் அப்படி சொன்னால், அப்போ இது என்பதற்கு போதுன்னு அர்த்தம் வந்துடும். இது லரப்து நீ அடித்த போது நானும் அடித்தேன். இப்போ இதுக்கு போதுன்னு அர்த்தம். அந்த போதுங்கிற சொல்கிற அர்த்தத்தை மாத்திர என்ன செய்யணும்? ரெண்டாவது ஒரு லரப்தை எடுத்துடணும். எப்படி எடுக்கணும்? இது லரப்த நீ அடித்ததை நினைத்துப்பார், எண்ணிப்பார்னு வந்துடும். அப்போ இது என்பதற்கு அர்த்தம் செய்யும்போது நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சம் பின்னாடி போகணும்.
இதாவது வேற ஒரு வாக்கியம் இதில் சேர்ந்து 2 வாக்கியமாக வருதான்னு பார்க்கணும். அப்போ இல்லைன்னு சொன்னிச்சுன்னா என்ன செய்யணும், எண்ணி பாருன்னு அர்த்தம் செஞ்சிடணும். 2 வாக்கியம் வந்துச்சுன்னு சொன்னால் போதுன்னு அர்த்தம் செய்யணும். இதை பற்றி கூடுதல் விவரத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம்.